ஐத்தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக நாம் காணவிருக்கும் பதிவு தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மூலை ஹனுமார் கோவில் ஆலயத்தில் நிகழ்த்தப்படுகின்ற ஆராதனைகள். வாருங்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர் அரண்மனையின் வடமேற்கு மூலையில் அமைந்திருப்பதால் இந்த ஆலயத்தில் உள்ள அனுமாருக்கு மூலை அனுமார் என்பது பெயர். அதாவது தஞ்சாவூரின் மேலவீதி மற்றும் வடக்கு வீதி ஆகிய இரண்டும் சந்திக்கும் மூலையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. எனவே இதை மூலை அனுமார் ஆலயம் என்று அழைப்பது வழக்கமாக இருக்கின்றது. நாயக்கர்கள் மற்றும் மராட்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் தஞ்சை நகரை காத்திடும் ஒரு காவல் தெய்வம் வீற்றிருக்கும் ஆலயமாக போற்றப்படுகின்றது. இங்கு சனிக்கிழமைகள் மற்றும் அனுமார் ஜெயந்தி, அமாவாசை போன்ற தினங்களில் விசேஷ பூஜைகள் நிகழ்த்தப்படுகின்றன. பக்தர்களால் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடப்படுவதும் இங்கு வழக்கமாக இருக்கின்றது. கருவறையில் ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மிகவும் அமைதியான சக்தி வாய்ந்த இடமாக இது பக்தர்களால் போற்றப்படுகின்றது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மிக அருகிலேயே அமைந்துள்ள இந்த மூலை அனுமார் கோயிலுக்கும் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளில் ஒரு மணியுடன் காட்சி அளிப்பது ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது. நெற்றியில் செந்தூரம் அணிந்து கரம் கூப்பிய நிலையில் சாந்த ஸ்வரூபியாக காட்சி தருகிறார் இந்த ஆஞ்சநேயர். மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்து இவரை வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகின்றது. தஞ்சாவூர் அரண்மனையில் அரசராக இருந்த பிரதாப மகாராஜாவின் இஷ்ட தெய்வமாக விளங்கியவர் இந்த ஆஞ்சநேயர். இவருடைய பெயரையே பிரதாப வீர ஆஞ்சநேயர் என்று கூறிடும் வழக்கம் நிலவி வந்திருக்கின்றது. தவிர வருட துவக்கம், வசந்த நவராத்திரி போன்ற விசேஷ காலங்களில் இக்கோவிலுக்கு சென்று இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த மனநிறைவினை தந்தது. அற்புதமான ஆஞ்சநேயரின் ஆராதனை காட்சியை இந்த பதிவின் மூலமாக கண்ட உங்கள் அனைவருக்கும் மேற்சொன்ன பலன்கள் கிடைத்திடட்டும் என பிரார்த்திக்கின்றோம். இது போன்ற ஒரு அருமையான வேறொரு காணொளி நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐத்தமிழ் பக்தி.